தமிழ் சிபி சீரியலில் என்ன நடக்க போகுதுன்னு பார்க்கலாம் வாங்க. வீடியோக்குள்ளே போகலாம். தமிழை பார்த்ததும் ஜெயராணி அழுக ஆரம்பிக்கிறாங்க. அம்மா அழாதீங்கம்மா, நான் அப்பாவை பார்த்தேங்கிறாங்க. ஏதோ அப்பாவை நீ பார்த்தியா அப்படின்னு ஜெயராணி கேட்குமோ, ஆமாம்மா அப்பாவை நான் பார்த்தேன், அவரும் என்னை பார்த்தாரு, ஆனால் ஒரு வார்த்தை கூட அவர் என்கிட்ட பேசலை, எனக்கு வருத்தமாக இருக்குதுங்கிறாங்க. இல்லையா அப்பா பார்த்துருந்தா உங்ககிட்ட பேசாமலாம் போனார் அப்படின்னு ஜெயராணி கேட்கும்போது, ஆமாம்மா ஆனால் அப்பா அதே ஊரில் தான் இருக்காருன்னு எனக்கு நல்லா தெரிஞ்சு போச்சு, திரும்பவும் எப்போவாவது ஒரு நாள் கண்டிப்பாக அந்த ஊர்லேயே நான் பார்ப்பேன் அப்படிங்கிறாங்க. தமிழ் சொன்னதை கேட்டு ஜெயராணி என்னவா இருக்கும், என்ன நடந்திருக்கும் அப்படின்னு அவங்க யோசிச்சுட்டே இருக்காங்க. தமிழ் நல்லா அசந்து தூங்கிட்டு இருக்கும்போது சிபி போய் தமிழ் கிட்ட தூங்கிட்டு இருக்காங்கன்னு நினச்சி பேசுகிறாங்க. தமிழ் கொஞ்ச நேரத்தில் இங்கே எல்லாத்தையும் பயமுறுத்திட்டு, ஆனால் நீ இல்லாமல் இனிமேல் என்னால் வாழ முடியாதுங்கிற ஒரு சூழ்நிலை ஏற்பட்டுருச்சு, இதுக்கப்புறமா உன்னை பிரிஞ்சு நான் இருக்க மாட்டேன் தமிழ் அப்படின்னு தமிழ்கிட்ட மனசு விட்டு பேசிகிட்டு இருக்காங்க சிபி. ஆனால் தமிழ் தூங்கிட்டு இருக்காங்கன்னு நினச்சி சிபி அவங்கள பார்த்து பேசிகிட்டு இருக்கும்போது அப்போ தமிழ் கண்ணு மூடியே அவங்க சொல்கிறத கேட்டுட்டு இருக்காங்க. தமிழ் தூங்குறேன்னு நினச்சிட்டு சிபி அந்த பக்கம் போகிறாங்க. அப்போ சிபி பார்த்துட்டே தமிழ் சிரிச்சிட்டு வராங்க. என்ன தமிழ் ஏன் சிரிச்சிட்டு வரேன்னு கேட்குறாங்க. ஆமாம் தூங்கும்போது மட்டும்தான் என்கிட்ட பேசுவீங்களா, ஏன் இப்போ நேரம் உங்ககிட்ட பார்க்குறேன்னு என்கிட்ட பேசக்கூடாதா அப்படின்னு கேட்குறாங்க. என்ன வளர்ற, நான் உங்ககிட்ட பேசுனா அப்படின்னு கேட்கும்போது, ஆமாம் நீங்கள் பேசுனதெல்லாம் நான் கேட்டுட்டு தான் படுத்திருந்தேன். ஓஹோ அப்போ நடிச்சேன்னு சொல்லுங்கிறாங்க. நான் ஒன்றும் நடிக்க வேண்டிய அவசியம் இல்லை, நீங்கள் தான் இப்போ நடிச்சிட்ருக்கீங்க. என்கிட்ட பார்த்த போது ஒரு பேச்சு, பார்க்காத போது ஒரு பேச்சா, ஏன் என்கிட்ட உள்ள ஆசைகளையும் விருப்பத்தையும் என்கிட்ட சொன்ன என்னவா அப்படின்னு தமிழ் கேட்குறாங்க. என்கிட்ட உண்மையை சொல்கிறதுக்கு என்னவா, ஏன் இப்படி பேசாமல் என்கிட்ட உண்மையை மறைக்கிறீங்கன்னு கேட்குறாங்க. தமிழ் செய்கிறது என்னால் உங்ககிட்ட நேரடியாக பேச முடியல, ஜானுமா எப்போ உன்னை மனசார ஏற்றுக்கிறாங்களோ அப்போ தான் என் விருப்பத்தையும் நான் உங்ககிட்ட சொல்லுவேன்னு நினைக்கிறாங்க ஷிபி. அவங்க ஏற்றுக்கிட்டாங்கன்னா அடுத்த நிமிஷமே நம்ம வாழ ஆரம்பிக்கலான்னு நினைக்கிறாங்க ஷிபி. கூடிய சீக்கிரம் அது நடக்குங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்குது, ஆனால் உன்னை விட்டு இனிமேல் பிரிஞ்சு இருக்க முடியாதுங்கிற ஒரு முடிவுக்கு நான் வந்துட்டேன்னு நினச்சிட்டு இருக்காங்க. முதல்ல தமிழோட அப்பா எங்கே இருக்காங்கன்னு கண்டுபிடிச்சா மட்டும்தான் இந்த பிரச்சனைக்கெல்லாம் ஒரு முடிவு கிடைக்கும். அது வரைக்கும் இப்படியே இழுவறியாக தான் இருந்துகிட்ருக்கோம். நாம் தமிழ்கிட்ட எதுவும் சொல்லவும் முடியல, அவ கூட சேர்ந்து வாழவும் முடியல, ஆனால் தமிழை விட்டு இனிமேல் இருக்க முடியாதுங்கிற ஒரு சூழ்நிலைக்கு வந்தாச்சு. தமிழோட பிரச்சனை ஏன் பிரச்சனையாக எடுத்துக்கிட்டு அவர் எங்கே இருக்காங்கன்னு முதல்ல கண்டுபிடிக்கிற வழியை பார்க்கணுங்கிறாங்க சிவி. அமுதா சரியான பொறாமையிலையும் வச்சிருப்பிலையும் வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. என்னங்க நீங்கள் தமிழ் இனிமேல் இந்த வீட்டுக்கு வரவே மாட்டான்னு சொன்னீங்க, ஆனால் இப்போ என்னடானா அவள் முன்னாடி வந்து நிற்கிறாளே அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு கணேஷ் சொல்கிறாங்க, ஆமாம் தான் இவ திரும்ப வீட்டுக்கு வரதுக்கு இல்லாமல் தான் நான் பண்ணினேன், ஆனால் திரும்ப வந்து நிற்பான்னு நான் நினச்சி கூட பார்க்கல, எதிர்பார்க்கலையே அப்படின்னு சொல்லும்போது, அப்போ என்னங்க பண்ணுறது, சரி இரு அடுத்தது என்ன பண்ணலான்னு யோசிக்கலாம், இவ வந்ததும் வராதும் நம்ம யாருக்கிட்டையும் காட்டிக்க கூடாதுங்கிறாங்க. ஆமாங்க இதுக்கு பின்னாடி நாம் இருக்கோன்னு தெரிஞ்சா ஜானம்மா நம்மளை தான் வெறுத்து ஒதுக்குவாங்க, இதுக்கப்புறமா நம்ம சரியாக நடந்துக்கணுங்கிறாங்க. ஆமாம் தமிழ் திரும்ப வரக்கூடாதுன்னு தான் நானும் எதிர்பார்த்தேன், ஆனால் வந்து நிற்கிறா, சரி பரவாயில்ல விடு அப்படின்ட்டு கணேஷ் அமுதா ரெண்டு பேரும் ஒரு திட்டம் தீட்டிக்கிட்டு இருக்காங்க. சிபியோட வீட்டுக்கு நிறைய கெஸ்ட்டுங்க வராங்க. அவங்கள பார்த்ததும் ஜானுமா வரவேற்கிறாங்க. அவங்க ஒரு வழியில ஜானுவோட பிசினஸ் சம்பந்தப்பட்டவங்களாவும் இருக்காங்க. ஜானுமா உங்க வீட்டுக்கு நாங்க பொண்ணு கேட்டு வந்திருக்கோம், என் பையனுக்கு நீங்க தான் பேர் வச்சிங்க, நீங்க பேர் வச்ச நேரம் என் பையன் பிசினஸ்லயும் சரி எல்லா இடத்துலயும் சரி ஓஹோன்னு வளர்ந்து வந்து நிற்கிறான், அதுக்கு காரணம் உங்களோட ராசி, இன்னைக்கு நாங்க உங்க வீட்டிலேயே என் பையனுக்கு பொண்ணு கேட்டு வந்திருக்கோம் அப்படின்னு சொல்றாங்க. இதை கேட்டதும் ஜானு ரொம்பவே பெருமைப்படுறாங்க. இதுல எனக்கு ரொம்ப சந்தோஷங்கிறாங்க ஜானு. வர்ஷினியை பொண்ணு கேட்டு வந்திருக்காங்களா, ஐயோ வர்ஷினி வேற யாரையோ லவ் பண்ற மாதிரி எல்லாம் நமக்கு தெரிஞ்சது அப்படின்னு தமிழ் மனசுல ஒரு சந்தேகம் ஓடிக்கிட்டே இருக்கு. வர்ஷினியை பொண்ணு கேட்டு வந்ததுல எனக்கும் ரொம்ப சந்தோஷம், ஆனா என்னதான் இருந்தாலும் பொண்ணான வர்ஷினி கிட்ட நம்ம ஒரு வார்த்தை கேட்டுக்கணும், அதுதானே முறை அப்படின்னு ஜானுமா கேட்கும்போது அப்போ மாப்பிள்ளையோட அம்மா சொல்றாங்க, ஆமாம்மா நீங்க சொன்னா வர்ஷினி மாட்டேன்னா சொல்லிட்டு போறா, நீங்களே கேட்டு உங்க முடிவை சொல்லுங்கிறாங்க. ஜானு தமிழ் கிட்ட போய் வர்ஷினி அழைச்சிட்டு வாங்குறாங்க. அப்போ வர்ஷினி அழைச்சிட்டு வரக்காக தமிழ் போறாங்க. இதையெல்லாம் பார்த்துட்டு இருந்த மீனா அளவில்லாத சந்தோஷத்துல இருக்காங்க. ஏ அப்பா எவ்வளோ பெரிய சம்பந்தம் இது, இந்த சம்பந்தம் நமக்கு கிடைச்சிருக்கிறது பெரிய அதிர்ஷ்டம், வர்ஷினிக்கும் இந்த பையனுக்கும் ஜோடி பொருத்தமும் அருமையா இருக்கும் அப்படின்னு மீனா ஒரு பக்கம் சந்தோஷத்துல இருக்காங்க. தமிழ் வர்ஷினியை பார்த்து கூப்பிட போயிருக்காங்க. அங்க சேது இருக்காரு. சேது வர்ஷினியை விரும்பிட்டு இருக்காங்க. அப்போ தமிழ் போய் வர்ஷினியை கூப்பிடும்போது எனக்கு இந்த கல்யாணத்துல சம்மதமே இல்லைங்கிறாங்க வர்ஷினி. சேது வர்ஷினி என்ன சொல்ல போறாளோன்னு கதவு கிட்ட நின்று கேட்டுட்டு இருக்காங்க. இந்த கல்யாணத்துல இஷ்டம் இல்லைன்னு வர்ஷினி சொன்னதை கேட்ட சேது அப்ப என்னத்தான் விரும்புறா, அதனாலதான் இந்த கல்யாணத்துல இஷ்டம் இல்லைன்னு அவ சொல்றான்னு நினைச்சு சந்தோஷப்படுறாங்க சேது. வர்ஷினி இந்த சம்பந்தம் வேண்டான்னு சொல்ற, அப்ப நீ யாரையாவது உன் மனசுல விரும்புறியான்னு கேட்குறாங்க தமிழ். ஆமாங்கிறாங்க. அப்போ அன்னைக்கு ஒரு பையன் கூட நீ வண்டியில போனீங்க, அந்த பையனையா நீ விரும்புற அப்படின்னு தமிழ் கேட்கும்போது ஆமாங்கிறாங்க. ஆனா இது சேது கேட்காமலே சந்தோஷத்துல போயிடுறாங்க. ஆனா இங்க வர்ஷினி அவங்க விருப்பத்தை தமிழ் கிட்ட சொல்லிடுறாங்க. தமிழ் கேட்ட கேள்வி சேது யோசிச்சு பாக்குறாங்க. அன்னைக்கு வர்ஷினியை நான் தானே பைக்ல கூட்டிட்டு போனேன், அதை தான் பார்த்துட்டு அக்கா கேட்குறாங்க, எனக்கும் வர்ஷினிக்கும் லவ் இருக்கிறது கண்டிப்பா அக்கா அதை தான் வந்து சொல்ல போறாங்கன்னு நினைச்சிட்டு போறாங்க சேது. சரி அந்த பையன் யார், ஹெல்மெட் போட்டிருந்ததுனால நான் பார்க்க முடியல, யாருன்னு சொல்லுங்கிறாங்க. அக்கா நம்ம ஆஃபீஸில் வேலை பார்க்குறாரே ப்ரோ தாங்க. கேட்டதும் தமிழ் அதிர்ச்சி அடைகிறாங்க. என்ன வர்ஷினி சொல்கிற, ஆமாக்கா வாழ்ந்த
வாழ்ந்தா அவர் கூட தான் சேர்ந்து வாழ போகிறேன், கல்யாணம்னு ஒன்று நடந்தால் அவர் கூட தான் எனக்கு நடக்கணுங்கிறாங்க. தமிழ் பதட்டப்படுறாங்க. என்னது வர்ஷினி இப்படி ஒரு முடிவை சொல்கிறாளே, ப்ரோவுக்கும் சிபிக்கும் அறவாவே ஆகாது, இவன் என்னடானா அவரை விரும்புகிறேங்கிறா. கண்டிப்பாக சிபி இதுக்கு ஒத்துக்கவே மாட்டார். இப்போன்னு பார்த்து மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க வந்திருக்காங்க. அவங்க கிட்ட ஜானுமா வேற உட்கார வச்சு பேசிட்டு இருக்காங்க. இப்போ வர்ஷினி இப்படி ஒரு முடிவை சொல்கிறா. இப்போ இதுக்கு என்னதான் முடிவு தெரியலையே அப்படின்னு தமிழ் ஒரு பக்கம் பதட்டத்தோடு இருக்காங்க. தமிழ் சிபியை பற்றி சொல்கிறாங்க. வர்ஷினி சிபிக்கும் ப்ரோவுக்கும் அறவா ஆகாது, இந்த கல்யாணம் எப்படி சிபியோட சப்போர்ட்டில் நடக்கும் நீ யோசிச்சு பாருங்கிறாங்க. அதெல்லாம் எனக்கு தெரியாது, நான் வாழ்ந்தா அவர் கூட தான் வாழ்வேங்கிறாங்க. சரி இப்போ வரைக்கும் நீ இதை பற்றி எதுவும் பேச வேண்டாம், உன்னை பொண்ணு கேட்டு ஒருத்தர் வந்திருக்காங்க, நீ வந்து அங்கே ஜானுமா பக்கத்தில் நின்றுக்கோ, அதுக்கப்புறம் ஆக வேண்டியதை பார்த்துக்கலாம். இப்போவே உடனே கல்யாணமாக பேசி முடிக்க போகிறாங்க, அதெல்லாம் இல்லையெல்லாம் நம்மளோட விருப்பத்தை கேட்பாங்க, அதுக்கப்புறம் நம்ம பேசிக்கலான்னு எப்படியோ சமாதானம் பண்ணி தமிழ் வர்ஷினியை கூட்டிகிட்டு வராங்க. தமிழ் வர்ஷினி 2 பேரும் சேர்ந்து வரதை பார்த்த ஜானுமா வர்ஷினியை கூப்பிட்டு, வர்ஷினி இங்கே வா அப்படின்னு பக்கத்தில் கூப்பிட்டு நிறுத்தி மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க சொல்கிறாங்க, எங்கள் வீட்டு பொண்ணு எங்கள் பேச்சு ஒரு படி கூட மீற மாட்டா, நாங்கள் என்ன சொன்னோமோ அதை கேட்பா. வர்ஷினி இந்த கல்யாணத்தில் உனக்கு சம்மந்தம் தானே அப்படின்னு ஜானுமா கேட்கும்போது, அப்போ தமிழ் ஆமான்னு சொல்லு, அப்புறம் பேசிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தலையை அசைக்கிறாங்க. தமிழை பார்த்துட்டு வர்ஷினியும் ஆமாங்கிற மாதிரி தலையை அசைச்சிடுறாங்க. இங்கே நடக்கிறதையெல்லாம் பார்த்துட்டு இருந்த சேடு, என்னது வர்ஷினி என்னத்தானே விரும்புகிறா, இவ எதுக்கு ஜானுமா சொன்னதுமே உடனே அந்த மாப்பிள்ளையை கட்டிக்கிற மாதிரி பேசிட்டு இருக்காளு, இவங்கெல்லாம் கேட்டதுக்காக தலையை அசைக்கிறா. ஆனால் நானும் அவளும் விரும்புகிறோங்கிற விஷயம் தமிழுக்கு தெரியும், தெரிஞ்சிருந்தும் தமிழும் அமைதியாக இருக்காங்களே, சரி தமிழ்கிட்ட நம்ம தனியாக பேசிக்கலாம்னு நினைக்கிறாங்க. சரி மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க ஜானுமா கிட்ட சொல்கிறாங்க, சரிம்மா கூடிய சீக்கிரம் நாள் கிழமை குறிச்சிடலாங்கிறாங்க, தேதி குறிச்சதுக்கு அப்புறமா நம்ம கல்யாணத்தை முடிவு பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க போனதுமே வர்ஷினி மாடிக்கு ஓடி வராங்க. வந்ததும் அழுதுட்டு இருக்காங்க. அதை பார்த்த தமிழ் வர்ஷினி அழுகாத, நான் பார்த்துக்கிறேங்கிறாங்க. இங்கே பாருங்கள், எனக்கும் ப்ரோவுக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கலைன்னா கண்டிப்பாக நான் உயிரோடவே இருக்க மாட்டேன், இல்லாத வாழ்க்கையை என்னால் ஒரு நிமிஷம் கூட நினச்சி பார்க்க முடியாதுங்கிறாங்க. இதை பாரு, நான் இதை பற்றி சிபிக்கிட்ட பேசி உனக்கு எப்படியும் உன் விருப்பப்படி உனக்கு பிடிச்சவரை நான் கல்யாணம் பண்ணி வைக்கிறேன் சத்தியம் அப்படின்னு சொல்லி வாக்கு கொடுக்குறாங்க. தமிழ் வேறு வழி இல்லாமல் சரி சிபிக்கிட்ட சொல்கிறது தான் நல்லது அப்படின்னு நினச்சிட்டு சிபிக்கிட்ட போய் சொல்கிறாங்க. அப்போ மீனா அந்த பக்கமாக கதவுக்கு பின்னாடி நின்று ஒளிஞ்சு கேட்டுட்டு இருக்காங்க. என்னதான் இவ போய் பத்தி போடுறா, சிபிக்கிட்ட ஏதோ சொல்கிறா, சிபியும் என்னென்னு கேட்டுட்டு இருக்கான், என்னவா இருக்கும் அப்படின்னு ஒளிஞ்சு நின்று கேட்டுட்டு இருக்காங்க மீனா. அப்போ தமிழ் வந்து சிபிக்கிட்ட வர்ஷினியோட காதலை பற்றி சொல்கிறாங்க. ஒளிஞ்சு நின்று கேட்டுட்டு இருந்தா மீனா தமிழ் மேலே சரியான கோபத்தில் இருக்காங்க. எவ்வளோ பெரிய சம்மந்தம், இந்த சம்மந்தம் என் பொண்ணுக்கு அமையுதுன்னு இவ பொறாமையில் வந்து சிபிக்கிட்ட சொல்லி காரியத்தை கெடுக்க நினைக்கிறாளா, இது இப்படியே விடக்கூடாது அப்படின்னு நினச்சி மீனா தமிழ் மேலே கோவப்பட்டு இருக்காங்க. தமிழ் சிபிக்கிட்ட சொல்லும்போது சிபி கேட்குறாங்க, ஆமாம் வர்ஷினி யாரை விரும்புகிறா அப்படின்னு கேட்கும்போது உண்மையை சொன்னால் சிபி எப்படி எடுத்துக்க போகிறாரோ தெரியலையேன்னு பயந்துக்கிட்டே தமிழ் ப்ரோ தான் அப்படின்னு சொல்ல வராங்க. அப்போ மீனா உள்ள நுழைஞ்சிடுறாங்க. வந்தது ஏய் தமிழ் அப்படின்னு கூப்பிடும்போது தமிழ் பேசாமல் அமைதியாக நிற்கிறாங்க. அடுத்தது நீ என்னெல்லாம் நடக்க போகுதுங்கிறதையும் நாளை எபிசோடில் பார்க்கலாம்.